கண்ணப்ப நாயனார் சிவனுக்கு மாமிசத்தை பிரசாதமாக படைத்து சிவனுக்காக தன் கண்ணையே அர்ப்பணித்த ஒரு சிவபக்தன். ஒருமுறை கண்ணப்ப நாயனார் காடுகளுக்கு வேட்டைக்கு செல்லும் போது அங்கு ஒரு சிவன் கோவிலை பார்த்தார். பின்பு அங்கு சென்று சிவனை தரிசிக்க கோவிலுக்கு வந்தால் ஏதாவது நெய் வைத்தியம் அல்லது அர்ப்பணைகள் செய்ய வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அவரிடம் இருந்தது மாமிசம் மட்டும்தான். அதனால் அந்த மாமிசத்தையே சிவனுக்கு படைத்தார். பின்பு வந்த கோவில் பண்டிதர் அந்த மாமிசத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்து அந்த இடத்தை சுத்தப்படுத்தி சிவனிடம் மன்னிப்பு கேட்டார். பின்பு அந்த பண்டிதர் முன் தோன்றிய சிவன், இதில் எந்த தவறும் இல்லை, ஒரு பக்தன் அவனது பக்தியால் இதையெல்லாம் செய்கிறான் என்று சொல்லி நீ நாளை வந்து அவனது பக்தியை பார் என்று சொன்னார். அதனால் அந்த பண்டிதர் மறுநாள் வந்து மறைந்திருந்து பார்த்தார். அப்போது அந்த கண்ணப்ப நாயனார் எப்போதும் போல் சிவனுக்கு மாமிசத்தை கொண்டு வந்தார். பின்பு கண்ணப்ப நாயனார் சிவனை பார்க்கும்போது சிவலிங்கத்தின் வலது கண்ணிலிருந்து ரத்தம் வந்தது. அதை பார்த்த கண்ணப்ப நாயனார் இலைகளை எடுத்து சிவனின் கண்ணில் வைத்தார். இலைகளை வைத்த பின்பும் கண்ணிலிருந்து ரத்தம் வந்தது. அதனால் தன் கண்ணையே எடுத்து சிவனுக்கு வைத்தார் இந்த கண்ணப்ப நாயனார். பின்பு சிவனின் மறு கண்ணிலிருந்தும் ரத்தம் வந்தது. அதனால் வேறு வழி இல்லை என்று சொல்லி தன் மறுக்கண்ணையும் உங்களுக்கே தருகிறேன் என்று சொன்னார். நான் என்னுடைய மறுக்கண்ணையும் எடுத்தால் சிவனுக்கு தன் கண்ணை வைக்க எனக்கு கண் தெரியாமல் போய்விடும். பின்பு நான் சிவன் கண்ணில் எப்படி என் கண்ணை வைக்க முடியும் என்று நினைத்து தன்னுடைய காலை சிவன் கண்ணில் வைத்துக் கொண்டு அதன் வழியாக நான் என் கண்ணை வைக்கிறேன் என்று சொல்லி தன் கண்ணை பறிக்கப் போகும்போது சிவன் அவர் முன் தோன்றி பண்டிதரிடம், இவன்தான் என் பக்தன் கண்ணப்ப நாயனார் என்று சொல்லி கண்ணை அர்ப்பணித்ததால் இவரை அனைவரும் கண்ணப்ப நாயனார் என்று அழைப்பார்கள் என்று சொன்னார்.